ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். பொதுவா நம்ம டிராவல் பண்ணும்போது ட்ரெயின்லயோ பஸ்லயோ நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு இல்லாம அதர் ஸ்டேட்ல குறிப்பா நம்ம இந்தியாவின் வட மாநிலங்கள்ல நம்ம டிராவல் பண்ணும்போதும் அங்குள்ள ஹோட்டல்ல நம்ம சாப்பிடும் போதும் அங்குள்ள ஹோட்டல் நம்ம தங்கும் போது எப்படிலாம் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். நான் வந்துட்டு ஒரு மிலிட்ரி பர்சன். நான் வந்துட்டு டியூட்டி விஷயமா நான் வந்துட்டு அநேகமா இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மற்றபடி லீவுக்காக நான் வந்துட்டு அங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வரும். அது இல்லாம நம்ம டிரான்ஸ்பர் காரியங்களே வந்துட்டு ஒரு ஸ்டேட்ல இருந்து மற்ற ஸ்டேட்களுக்குலாம் வந்துட்டு நான் போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மிலிட்ரி பர்சன் அனைவரும் வந்துட்டு இந்த மாதிரி இந்தியாவின் பல இடங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல வந்துட்டு நம்ம எப்படிலாம் வந்துட்டு அங்குள்ள லோக்கல் ஆளுகளால ஹோட்டல்லையும் சரி, மற்றபடி ட்ரெயின்லயும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லயும் மற்ற ஒரு சில கடைகள்லயும் எப்படிலாம் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்துட்டு டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலியமா புதுசா யாராவது தமிழ்நாட்டை விட்டு வெளியில டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இல்ல வேலை விஷயமா வந்துட்டு பல இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிராவல் பண்ணும்போது அது ட்ரெயின்லயோ அல்லது பஸ்லயோ வந்துட்டு பல வியாபாரிகள் பல திங்ஸ் வந்துட்டு வித்துட்டு வருவாங்க. அது நம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸோ அல்லது ஃபுட் ஐட்டமோ எதுவா இருந்தாலும் சரி. குறிப்பா சொல்ல போனா ஃபுட் ஐட்டம் வந்துட்டு வித்துட்டு வரவங்ககிட்ட தயவு செய்து நீங்க வந்துட்டு மேக்ஸிமம் யாரும் வாங்காதீங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, வந்துட்டு இட்லி, பொங்கல், பூரி, வடை, சமோசா இல்ல எதுவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ட்ரெயின்ல திடீர்னு ஏறி வித்துட்டு வரவங்க வந்துட்டு பழசவோ அல்லது கெட்டு போனதோ வித்துட்டு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு 1% 1%க்கு கம்மியா தான் வந்துட்டு மனசாட்சி உள்ளவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சில பேர் நல்லபடியா விற்க வாய்ப்பு இருக்குது. ஆனா வந்துட்டு கண்டிப்பா அநேகம் பேர் வந்துட்டு வெறும் லாப நோக்கத்துல மட்டும் விக்கிறவங்க தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம வாங்கவே கூடாது. இது மாதிரி நான் அநேகம் டைம் வந்துட்டு வாங்கி கெட்டு போய் தூக்கி போட்டிருக்கேன். அது வந்து ட்ரெயின் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சில நிமிடங்கள் வந்துட்டு நிக்கிற இடத்துல வந்து டக்குன்னு ஏறி இது மாதிரி வித்துட்டு இறங்கி போயிடுவாங்க. அவங்க கிட்ட அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ட்ரெயின் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிக்கும் போது திடீர்னு இறங்கி ஏதோ ஒரு கடையில நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கி ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டமோ வாங்கி அது கெட்டு போயிருந்து திரும்ப போய் கேட்டா கூட அவனுங்க வந்துட்டு எந்த ஒரு பதிலும் அக்செப்ட் பண்ண மாட்டானுங்க. நீ வந்துட்டு தேவையில்லாம பேசுறத இங்க நின்று வியாபாரத்தை வந்துட்டு கெடுக்காத அப்படின்னு நம்மளவே அவங்க எதிர்த்து பேசுவாங்க. இன்னும் முக்கியமா சொல்ல போனா அங்கனக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா பேருமே ஒண்ணு சேர்ந்துப்பானுங்க. அவனுக்கு எல்லாமே நோக்கம் என்னன்னா டெய்லி இது மாதிரி யாராவது வருவானுங்க, அவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துலதான் அவங்க மெயினாவே இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஃபுட் ஐட்டம் அப்படி ஏதாவது தேவைப்பட்டா நீங்களே செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. சப்போஸ் எடுத்துட்டு போக முடியல, கண்டிப்பா வெளியில வாங்கி தான் சாப்பிடணும் அப்படின்ற சூழ்நிலை மேக்சிமம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதுதான் பேண்ட்ரி கார்டவே யூஸ் பண்ணுங்க. அதுல வந்துட்டு ரொம்ப நல்லா இல்லைனாலும் ஓரளவுக்குனாலும் பரவாயில்லாம இருக்கும். ஏன்னா அதை ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன பயத்துல ஓரளவுக்கு பரவாயில்லாமனாவது இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு ட்ரெயின் ஒரு சில நிமிடங்கள் நிக்கிற இடத்துல வந்துட்டு நீங்க இறங்கி பிளாட்ஃபார்ம்ல வாங்குறதும் சரி, இல்ல ட்ரெயின்ல யாராவது ஏறி வந்து அதை விற்கிறது நீங்க வாங்கி சாப்பிடுறதும் சரி, அது வந்துட்டு அதிகபட்சம் வந்துட்டு பழசோ இல்ல கெட்டு போனதோ அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுறதோ முற்றிலுமா தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிற்கும் சில நிமிடங்கள்ல வந்துட்டு நீங்க இறங்கி அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஒரு சில கடைகள்ல இறங்கி நீங்க ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும்னாவோ இல்ல வாட்டர் பாட்டில் வாங்கணும்னாவோ நீங்க போய் சீக்கிரம் வாங்கிருங்க. அப்படி வாங்கும்போது நீங்க சரியான சில்லறை கொடுத்து கரெக்டா சில்லறை கொடுத்து வாங்குங்க. ஏன்னா சப்போஸ் நீங்க ஒரு 40-50 ரூபாய்க்கு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40-50 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் நிக்கிற அந்த ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். அது வந்துட்டு அந்த கடைக்காரனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உடனே அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு வேணும்னே வந்துட்டு பக்கத்துல எவன்கிட்ட பேசிட்டு இருப்பான். இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு வியாபாரம் செய்யற மாதிரி உங்களுக்கு லேட் பண்ணுவான். நீங்க கத்துவீங்க, அவங்க காதுலயே வாங்க மாட்டானுங்க. மீதம் காசு அவங்க குடுக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப டிலே பண்ணுவானுங்க. தேடுற மாதிரி நடிப்பானுங்க. உங்ககிட்ட சில்லறை இல்லையா, சில்லறை இருந்தா தேடி பாருங்க, என்கிட்ட சில்லறை இல்ல, ஒரு நிமிஷம் நின்னுங்கன்னு அவனுங்க வந்துட்டு வேணும்னே உங்களை டிலே பண்ணுவானுங்க. நீங்க வந்துட்டு என்னடா ட்ரெயின் கிளம்ப போகுது முன்ன பார்த்துட்டு ரொம்ப பதட்டத்துல இருப்பீங்க. ட்ரெயின் கிளம்புற லாஸ்ட் டைம் வரைக்கும் அவனுங்க வந்துட்டு உங்களை பதட்டத்திலே வச்சிருப்பானுங்க. நீங்க வந்துட்டு அந்த ட்ரெயின் கிளம்ப போற நேரத்துல அந்த சில்லறை வேணாம் அப்படின்ட்டு நீங்க ஓடுற அளவுக்கு வந்துட்டு சூழ்நிலையை அவனுங்களே உருவாக்கிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நான் நேர்லயே பார்த்திருக்கிறேன். ஒரு சில நபர்கள் வந்துட்டு ட்ரெயின் கிளம்புற அந்த கரெக்டான அந்த டைம்ல வந்துட்டு நீங்க சப்போஸ் 40 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 500 ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா மீத 460 ரூபாய் உங்க கண்ணு முன்னாடி 460 ரூபாய் கரெக்டா எண்ணி கொடுப்பானுங்க. நீங்க வந்துட்டு 460 ரூபாய் நம்ம கண்ணு முன்னாடிதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கெட்ல வாங்கி வச்சுட்டு ட்ரெயினுக்காக ஓடிடுவீங்க. ட்ரெயின்ல ஏறி பாத்தீங்கன்னா
அது 460 பதிலா அது 360 தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எனக்கே நடந்திருக்கு. அதாவது அந்த 360 அவங்க 460 மாதிரி கரெக்டா நம்ம கண்ணு முன்னாடி எண்ணி ஒரு இன்டியூஷன் மாதிரி நமக்கு அப்படி காமிச்சிருவானுங்க. நம்ம அதை நம்பி வாங்கிட்டு போயிடுவோம். அதனாலதான் சொல்றேன் மக்களே, நீங்க வந்துட்டு எப்ப இது மாதிரி விஷயங்கள் நீங்க ஒரு 500 கொடுத்துட்டு ஒரு சில பொருள் வாங்கி நீங்க மீதம் காசு வாங்கும்போது உங்க கண்ணு முன்னாடி அவன் எண்ணி காமிச்சாலும் சரி, நீங்க உங்க கையில வாங்கி அவன் முன்னாடியே வந்துட்டு ஒரு தடவை எண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க ஒரு 10 ஸ்டெப்போ எண்ணிக்கிட்டே அங்கிட்டு போயிட்டு திரும்ப வந்தா கூட அவன் ரிட்டர்ன் பணம் கொடுக்க மாட்டான். நான் உங்களுக்கு இது இவ்வளவுதான் கரெக்டா நான் கொடுத்தேன், நீங்க வந்துட்டு கம்மியா பண்றீங்க, நீங்க தான் ஏமாத்தீங்க அப்படின்னு அவன் உள்டா உங்க மேலேயே சொல்லிடுவான். நீங்க கொஞ்சம் அதட்டி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்க கடைக்காரன் பூரா இதே வேலையாதான் இருப்பானுங்க, ஒண்ணு சேர்ந்துக்குவானுங்க. சரிங்களா? இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் புக் பண்றப்ப ஏமாற்று வேலைகள் அதிகமா நடக்கும். இப்பெல்லாம் வந்துட்டு யாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் புக் பண்றது கிடையாது. ஆனாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா வந்துட்டு எமர்ஜென்சினால ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஜெனரல் டிக்கெட் எடுத்துட்டு வேக வேகமா போறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நிறைய என்ன இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னா வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம போய் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு 500 அவங்களுக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் டிக்கெட்டுக்காக. அதாவது ஒரு 500 வந்துட்டு ஒரு 100 ஒரு 5 நோட்டு நம்ம கொடுக்குறோம்னா, நம்ம கொடுத்துட்டு அவரு கையில வாங்கி எண்ணுவாங்க இல்லையா, அந்த எண்ணுற டயத்துல நம்ம அசால்ட்டா இருந்தோம்னாவோ இல்ல வேற ஏதாவது விஷயத்துல வந்துட்டு நம்ம கவனமா இருந்தோம், இல்ல வேற ஏதாவது விஷயத்த நம்ம அங்கிட்டு திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்னா, அங்க இருக்க ஒரு சில நபர்கள் வந்துட்டு, நான் எல்லாரையும் குறை சொல்லல, ஆனா கண்டிப்பா இருக்கிறாங்க. நான் நேர்ல பார்த்த விஷயம். அதனாலதான் நான் இந்த விஷயத்துல உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அது என்னன்னா, அவங்க இந்த மாதிரி நம்ம ஒரு 500 கொடுத்துட்டு சப்போஸ் அவர் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிட்டாவோ இல்ல நம்ம வேற எதுலயாவது வந்துட்டு கவனத்தை செலுத்திட்டு இருந்தாவோ அவங்க அந்த 500 எண்ணும் போது ஒரு 100 டக்குன்னு அப்படியே கீழே போட்டுட்டு 400 தான் கையில இருக்குது அப்படின்னு காமிப்பாங்க. என்னடா நம்ம 500 எண்ணி கொடுத்தா 400 தான் இருக்குன்றாங்க, பாருங்க நம்ம முன்னாடிதான் எண்ணுனேன் அப்படின்னு காமிப்பாங்க. வேற வழி இல்லாம நம்ம இன்னொரு 100 கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நமக்கும் நமக்கு மேலே சந்தேகப்படுவோம். ஒருவேளை நம்ம 400 தான் 500 எண்ணிருக்கோமோ அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி நம்ம ஏமாந்துட்டு இன்னொரு 100 கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படும். அது இல்லாம சப்போஸ் 500 நோட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்க அந்த டிக்கெட் புக் பண்றவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிட்டு வந்துட்டு உங்க டிக்கெட் அவங்க புக் பண்ணுவாங்க. புக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தாமதப்படுத்திட்டு இந்தாங்க உங்க டிக்கெட் காசு கொடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இப்பதானுங்க நான் 500 கொடுத்தேன் அப்படின்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க. எப்ப கொடுத்தீங்க, ஏங்க இப்படி போய் சொல்றீங்க, காசு கொடுங்க அப்பதான் டிக்கெட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பின்னாடி நிக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியாம நிற்பாங்க. அவங்களும் அவசர அவசரமா டிக்கெட் பண்ணணுன்றனால அவங்க யாருமே அவங்க வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எதுவுமே பேசாம தான் நிப்பாங்க. அந்த இடத்துல நீங்க தனியா நிப்பீங்க. நீங்க திரும்ப காசு கொடுத்தா டிக்கெட் கொடுப்பாரு, இல்லைன்னா உங்கள்கிட்ட ஆர்குமெண்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. இல்லைன்னா சைடு ஆகுங்க, அடுத்த ஒரு வரட்டும், தயவு செய்து தள்ளி நின்னுங்க, சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க, காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் கத்தி பேசுவாங்க. உங்களால எதுவுமே செய்ய முடியாது. கண்டிப்பா நீங்க திரும்ப காசு கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்குற சூழ்நிலை தான் ஏற்படும். இந்த மாதிரி விஷயத்த நான் நேர்ல பார்த்திருக்கிறேன். பார்த்தனாலதான் சொல்றேன், தயவுசெய்து இந்த மாதிரி நீங்க போய் டிக்கெட் கவுண்டர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் புக் பண்றவங்களோ இல்ல டிக்கெட் ஜெனரல் டிக்கெட்டை எடுக்கிறவங்களோ வந்துட்டு ரொம்ப கவனமா எடுங்க. அங்க போய் நீங்க காசு கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்துட்டு அவர் காசை வாங்கி எண்ணி அவர் வந்துட்டு திரும்ப டிக்கெட் கொடுக்குறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே நான் நடக்கல. நான் நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு நான் நிறைய இடங்களை புக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை பார்க்கல. ஒரு சில இடங்கள்ல குறிப்பா சொல்ல போனா முக்கியமா டெல்லியில இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு எனவே ட்ரை பண்ணாங்க. ஆனா நான் வந்து ரொம்ப அவேர்னஸா இருந்தனால ஏமாறல. அதுக்கப்புறம் போபால்ல ஒரு சில நேரம் வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் அந்த இடத்துல ஏமாறல. ஆனா வந்துட்டு ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. சப்போஸ் ஏமாறுறவங்க இருந்தா கண்டிப்பா ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துக்கங்க. அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஹோட்டல்ல போய் என்னென்ன ஃபுட்டு என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறத முன்கூட்டியே கேட்டுட்டு சாப்பிடுங்க. அப்படி கேட்காம நீங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க. ஒரு சில ஹோட்டல்ல வந்துட்டு மெனு இருக்கும். ஆனா ஒரு சில ரோட்டு கடைகள்ல வந்துட்டு எந்த மெனுவும் இருக்காது. நீங்க போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பில்லு போட்டு தருவாங்க. அந்த மாதிரி ஹோட்டல்ல வந்துட்டு உங்க பஸ்ஸ போய் டைரக்டா நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஹோட்டல்ல வந்துட்டு பஸ்ல போறவங்க வந்துட்டு அந்த டிரைவர்ஸ் அந்த மாதிரி ஹோட்டல்ல வந்துட்டு ஏற்கனவே பேசி வச்சிருப்பாங்க. அவங்க ஃப்ரீயா ஃபுட்டு கிடைக்குது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீயா அந்த பார்த்து கிளீன் பண்ணி தருவாங்க. வேற ஏதாவது விஷயங்கள் பேக்கேஜ் ஃபுட் வந்துட்டு பேக்கேஜ் எல்லாம் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த டிரைவர் வந்துட்டு அந்த கடையிலேயே போய் நிப்பாட்டுவாங்க. அவனுங்க வந்துட்டு அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளை ஏமாத்தி பணம் பறிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன். இந்த விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னா நான் ஆரம்ப காலத்துல ஒரு தடவை வந்துட்டு டெல்லியில இருந்து
உத்தராகண்ட், அதாவது ரிஷிகேஷ்ன்ற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த பஸ்ல அந்த டயத்துல வந்துட்டு அந்த இந்த ரிஷிகேஷை நெருங்குற டயத்துல ஒரு ஹோட்டல்ல பஸ்காரங்க போய் நிப்பாட்டினாங்க. அந்த பஸ் நிப்பாட்டினோடனே எனக்கு அந்த டயத்துல சரியான பசி. சரி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போனேன். போயிட்டு வந்துட்டு எந்த ரேட்டும் நான் கேட்கல. கேட்டா ஒரு சில நேரம் நமக்கு தான் வெக்கமா இருக்கு. 4 பேர் சாப்பிடும்போது இது எவ்வளவு அது எவ்வளவு நமக்கு கேட்கறதுக்கு ஒரு சில நேரம் கூச்சமா இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க. சரி நம்மளும் வந்துட்டு சாப்பிடலாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அவங்க வந்துட்டு ஒரு சின்ன பவுல்ல சோறு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னடா இவ்வளவுதானா சோறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் விட்ட உடனே என்னங்க இவ்வளவுதானா சோறு அப்படின்னு, இது எவ்வளவுன்னு கேட்டேன். இது 20 ரூபா தாங்க அப்படின்னா. அப்படியா சரின்ட்டு நானும் வாங்கி சாப்பிட்டேன். 20 ரூபா தானே அப்ப மாத்தேன். என்ன எவ்வளவு வரப்போகுது, அதிகமா வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி வைங்க, இது கூட என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் சேர்த்து வைங்க, எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்துட்டு அந்த சோறு ஒரு பவுல்ல வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த அதுக்குரிய கொஞ்சம் தால் வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பன்னீர்லயே சப்ஜி செய்வாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு அந்த பன்னீர் சப்ஜி, மட்டர் பன்னீர், அந்த மட்டர் பட்டாணி இருக்குல்ல அது பன்னீர் சேர்த்து சப்ஜி செய்வாங்க அது. அப்புறம் பட்டர் தடவுன ரொட்டி இது ஒண்ணு 4 இதெல்லாம் சேர்த்து வந்து வச்சாங்க. நான் வந்துட்டு பவுல் எக்ஸ்ட்ரா சோறு வேணும்னா அந்த பவுல் இன்னொரு 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு 20 ரூபா தானே அந்த எல்லாம் என்ன ஒரு 20 ரூபா, 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள முடிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் வைக்க வைக்க நல்லா சாப்பிட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு, அந்த பவுல்ல பன்னீர்லாம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து என்னடா இவ்வளவு அக்கறையா கேக்குறாங்க, எக்ஸ்ட்ரா தருவாங்க போலன்னு சொல்லிட்டு நான் அதுல எது டேஸ்டா இருக்கோ அதை மட்டும் ஒரு பவுல் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி வர லாஸ்ட்ல பார்த்தா பில்லு கிட்டத்தட்ட 500 ரூபாய் கிட்ட சொல்லிட்டாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டா அந்த பன்னீர் வந்துட்டு 120 ரூபா, ஒரு சின்ன பவுல் பன்னீர் 120 ரூபாய், மட்டர் பன்னீர் 100 ரூபாய், தால் 80 ரூபாய், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரேட்டு. சோறு மட்டும் அந்த சின்ன பவுல்ல 20 ரூபாய், அதே வந்துட்டு சின்ன கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் 3 வாங்கி சாப்பிட்டேன். அது இல்லாம அந்த பட்டர் தடவை ரொட்டி 20 ரூபாய், இது மாதிரி பில்லு போட்டு லாஸ்ட் 500 ரூபாய் கிட்ட. இதெல்லாம் வந்துட்டு முன்கூட்டி நான் அவங்க கிட்ட கேட்கவும் இல்லை, அவங்களும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. அவங்க நேரம் வந்துட்டு இது இவ்வளவு ஆகும் அப்படின்னு எதுவுமே சொல்லல. அதை நான் சரி கேட்காம வாங்கி சாப்பிட்டேன். வேற வழி இல்லாம நான் ரொம்ப கவலையோட ஏங்க இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. சப்போஸ் நான் ரேட்டு கேட்டிருந்தா அவங்க அவ்வளவு ரேட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு ரேட்டு சொன்னா ஒரு சின்ன பவுல் வந்துட்டு 120 150 சொன்னா யார் வாங்கி சாப்பிடுவா? அவங்க அப்போ வந்துட்டு கரெக்டான ரேட்டு சொல்லியிருப்பாங்க. அதுல வேற நம்ம பார்த்தாவே சவுத் இந்தியன் மாதிரி தெரியுது, அந்த லோக்கல் பசங்களா தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு எதுவுமே கேட்காம சாப்பிடும் போது அவங்க ஏமாத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு இடத்துக்கு என்ன சாப்பிட போனாலும் தயவு செய்து நீங்க வந்துட்டு முன்கூட்டியே ரேட்டு கேளுங்க. வெக்கப்படாம ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து வச்சாங்கன்னா ஒரு சின்ன லஸ்ஸி வச்சா கூட அதை கூட ரேட்டு கேட்டு சாப்பிடுங்க. நான் இதை நேரா பார்த்த ஒரு விஷயம். லெஸ்ஸிய வந்துட்டு நார்மலா போய் ரேட்டு கேட்டு சாப்பிட்டா வெறும் 30 ரூபாய் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்ட லெஸ்ஸிய எந்த ரேட்டு கேட்காம அவர் லெஸ்ஸின்னு ஒண்ணு வந்து வச்சு அதை குடிச்சிட்டு அது 150 ரூபாய் பே பண்ணவங்கள நான் பாத்துருக்கேன். இந்த மாதிரி நார்த் இந்தியால நிறைய இடங்கள்ல வந்துட்டு அதிகமா நடக்குது. அதனால ஒரு விழிப்புணர்வா நான் உங்களுக்கு சொல்றேன். யார் நார்த் இந்தியா பக்கம் எந்த ஒரு வேலைக்காக போனாலும் சரி, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிக கவனமா இருங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு மனசே இல்லாம அந்த காசை வந்துட்டு நான் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இதை பாத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர், அதாவது நான் அவர்கிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, இவ்வளவு காசு ஏன் ஆச்சு, நீ எதுக்கு எனக்கு வச்ச, நான் கேட்கவே இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு நான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு பெரியவர் பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல மனுஷனா எனக்கு தெரிஞ்சாரு. அவரு என்கிட்ட வந்து பேசிட்டு, நீ வந்துட்டு ஒரு போஜியா அப்படின்னா, போஜின்னா ராணுவ வீரரா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல இடங்கள் போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதா, இப்படி நீங்க ஏன் ஏமாந்தீங்க, மேக்சிமம் இப்படி டிராவல் பண்ணும்போது நீங்க வந்துட்டு வெளியில சாப்பிடறத அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு நாள் தானே, ஈவினிங்குள்ள உங்க யூனிட் போயிருவீங்க, இல்ல நீங்க சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவீங்க. அங்க போய் நல்லா சாப்பிட போறீங்க, உங்களால ஒரு நேரம் பசி தாங்க முடியாதா, ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி போய் நீங்க பசி தாங்க முடியாம போய் சாப்பிட்டீங்கன்னா அவங்க இப்படிதான் ஏமாத்துவாங்க. அப்படின்னு நீங்க சாப்பிடறதுதான் முன்கூட்டியே ஒவ்வொரு ஃபுட் ரேட்டும் எவ்வளவு அப்படின்னு நீங்க கேட்டு சாப்பிட்டுருக்க வேண்டியதானே. ஏன் அப்படி கேட்காம சாப்பிட்டீங்க? இவங்க எல்லாம் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 2வது இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ், அதிகமா ஏமாத்துவாங்க அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு. அவரு சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஒரு அனுபவம் மாதிரி. அதுக்கப்புறம் நான் எப்ப சாப்பிட்டாலும் எங்க போனாலும் முக்கியமா நார்த் இந்தியால டிராவல் பண்ற டயத்துல போய் உட்கார்ந்தா ஒவ்வொரு விஷயமே இது எவ்வளவு அப்படின்னு கேட்டுதான் சாப்பிடுவோம். யார் நம்ம பக்கத்துல பார்த்து என்னடா இவன் இப்படி கேட்கறான், சீப்பா சாப்பாடு கூட அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல.
வெட்கப்படாம கேட்டு சாப்பிடுங்க. நீங்க ஏமாறாம இருக்கணும்னா. அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம், நீங்க வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, தெரியாத ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களா? கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்காக தான். அது என்னன்னா, நாங்க வந்துட்டு டெல்லியில இறங்கி, டெல்லியில இருந்து பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன விட்டு நம்ம வெளிய வரும்போது, அங்க ஒரு தமிழ்நாடு ஹோட்டல்னு இருக்கும். அது பேருக்கு தமிழ்நாடு ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அவங்கவங்க லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருப்பாங்க. கர்நாடகாக்காரனுக்கு கர்நாடகா ஹோட்டலு, மலையாளிக்கு மலையாளி ஹோட்டல் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு பேர் வந்துட்டு நம்ம தமிழர்கள் மத்தியில அது தமிழ்நாடு ஹோட்டல் அப்படின்னு ஒரு பிரபலமான பேரு. அந்த ஹோட்டல்ல தான் மேக்சிமம் போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த ட்ரெயின் இவங்க லீவுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, லீவ் முடிச்சுட்டு அவங்கவங்க யூனிட்டுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அடுத்த ட்ரெயின் எப்பயோ அது வரைக்கும் அந்த இடத்துலயே அவங்க உட்காந்துருப்பாங்க. அது ஒரு 3 மாடியா இருக்கும். கீழே ஹோட்டலு, மேலேயும் ஹோட்டலு. அதுக்கு மேல வந்துட்டு வரவங்க போறவங்க அவங்க வந்துட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கோ, இல்ல வந்துட்டு அவங்க ஃப்ரெஷ் ஆகுறதுக்கோ, அந்த மாதிரி வந்துட்டு மேல போய் கொஞ்ச நேரம் அவங்க இருந்துட்டு அது ஓப்பனா தான் இருக்கும். எந்த ஒரு ரூம் எல்லாம் கிடையாது. அந்த இடத்துல ஹாஸ்பிட்டாஸ்ல ஒரு சீலிங் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தண்ணி வசதி எல்லாம் இருக்கும், பாத்ரூம் வசதி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அடுத்து எப்ப ட்ரெயினோ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்துட்டு தமிழ் ராணுவ வீரர்கள் அங்க இருந்துட்டு போறது வர்றது எல்லாமே அங்கதான் இருப்பாங்க. மேக்சிமம் அங்கதான் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு நாள் வந்துட்டு ஹோட்டல்ல அங்க போய் மேல தங்கி அடுத்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் லீவ் முடிச்சுட்டு போகும்போது கீழே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு மேல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். எனக்கு அடுத்த ட்ரெயினுக்கு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அதனால அங்க உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு இருக்கும்போது கீழ இருந்து ஹோட்டல்ல வேலை பார்க்கறவருக்கு மேல வந்தாரு. அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அத டக்குன்னு திறந்தாரு. திறந்தா ஒரே பயங்கர ஸ்மெல். அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள வந்துட்டு மீனு, மட்டன், சிக்கன் எல்லாமே வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அதுல ரொம்ப ஸ்மெல் இருக்கும். ஒரு நாய் செத்து வந்துட்டு ஒரு 3 நாள் ஆனா எவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். அது மாதிரி அவர் அத திறந்த உடனே பயங்கர ஸ்மெல். அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து சிக்கன் எடுத்துட்டு போய் கீழ யாரு அவங்களுக்கு வந்துட்டு சிக்கன் ஆர்டர் குடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு சிக்கன் வந்து சமைச்சு குடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே ஹோட்டல்ல நானும் எத்தனையோ முறை சிக்கன் சாப்பிட்டுருக்கேன். ஆனா அதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள அந்த சிக்கனோ, இல்ல மட்டனோ, மீனோ அது எத்தன நாளைக்கு முன்னாடி செத்தது, சிக்கன், மட்டன்லாம் வந்துட்டு எத்தன நாள் பழசானது அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளயே திறந்தோனே அந்த ஒரு ஸ்மெல்னா, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த சிக்கன், மட்டன சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகும்னு. அந்த ஒரு சிக்கன், மட்டன எடுத்துட்டு போய் கழுவி, அத ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி அத நல்லபடியா சமைச்சு குடுத்துடுறாங்க. அததான் மக்களும் சாப்பிட்டாங்க. அததான் வந்துட்டு அங்க இருக்கவங்களும் சாப்பிட்டாங்க. நானும் பலமுறை சாப்பிட்டுருக்கேன். அந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே அந்த தமிழ்நாடு ஹோட்டல்ல மட்டும் இல்ல, நான் இந்தியாவுல எங்க நான் டிராவல் பண்ணாலும் வெளியில நான் எப்பயுமே நான்வெஜ் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா நான் மேக்சிமம் ஃபுட்ட அவாய்ட் பண்ணிருவேன். பழங்கள் சாப்பிடுவேன். முடியாத பட்சத்துக்கு ஃபுட் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்ற பட்சத்துக்கு நார்மலா சோறு, பருப்பு குழம்பு சாப்பிட்டு நான் போயிருவேன். ஏன்னா ஒரு 2, 3 நாள் டிராவல் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் நம்ம எங்க போய் சேருவோமோ அந்த இடத்துக்கு போய் சேர போறோம். அங்க நம்ம நல்லா சமைச்சு சிக்கனோ, மட்டனோ எது நமக்கு தேவையோ எடுத்து சமைச்சு சாப்பிட்டு போவோம். எதுக்கு டிராவல் பண்ணும்போது 1 நாள் 2 நாளைக்குள்ள நம்மளால சிக்கன், மட்டன் இல்லாம இருக்க முடியாதா? ஸோ நான் இத பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நண்பர்களுக்கும் கேட்டுக்கிறது இதுதான். எங்கேயுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு மேக்ஸிமம் நான்வெஜ்ஜ அவாய்ட் பண்ணிருங்க. ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாடு ஹோட்டல் அளவுக்கு இல்லாம இருந்தாலும், அவ்வளவு கேவலமா அந்த சிக்கன், மட்டன் இல்லாம இருந்தாலும், நீங்க வீட்ல நான்வெஜ்ஜ வாங்கிட்டு வந்து எவ்வளவு தூரம் அத கழுவி சுத்தப்படுத்தி நீங்க செய்வீங்களோ, அதே மாரி ஹோட்டல்காரங்க செய்வாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க வந்துட்டு இத சாப்பிடுறவங்க அவங்களுக்கு வந்துட்டு வீட்டு உறவினர்களா என்ன? அவங்களுக்கு தேவை லாபம். என்ன சரிங்களா? அவங்க வந்துட்டு இது ஒரு பிசினஸ். அவங்க எப்படி செய்வாங்களோ அவங்க அப்படிதான் செய்வாங்க. உங்க மேல அக்கறை எடுத்து அவங்க நீட்டா கழுவி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க. காய்கறியா வந்துட்டு நீங்க வீட்ல வெட்டி, எப்படி நீங்க ஒவ்வொன்னையும் பார்த்து அது பூச்சி இருந்தாவோ, இல்ல புழு இருந்தாவோ, இல்ல நீங்க அது கெட்டு போயிருந்தாவோ, நீங்க எப்படி பார்த்து பார்த்து அத வந்துட்டு அறுத்து ரிமூவ் பண்ணி நீங்க செய்வீங்களா? அப்படி செய்வாங்களா? அவங்க ஸ்பீடா அறுத்து செய்வாங்க. ஒரு ஹோட்டல்ல 500 பேரோ, 200 பேரோ எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீட்ல 5 பேருக்கு செய்யற மாரி பார்த்து பார்த்து செய்வாங்களா? யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு சின்ன புழுவே இருந்தாலும், ஒரு ஈயே விழுந்திருந்தாலும், ஒரு பானை குழம்பையும் கொண்டு போய் அவங்க அப்படியே கொட்டிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த ஈய எடுத்து போட்டு கொதிக்க வச்சு அப்படிதான் குடுப்பாங்க. மக்கள் நான் என்ன சொல்றேன்னா, ஹோட்டல்ல மேக்ஸிமம் சாப்பாட அவாய்ட் பண்ணிருங்க. முடியாத பட்சத்துக்கு நார்மல் சாப்பாடு சாப்பிட்டு நீங்க கிளம்பி போயிடுங்க. உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் நீங்களே சமைச்சு வீட்ல சாப்பிட்டுக்கங்க. இதுதான் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இப்ப நண்பர்களே, நீங்க டிராவலிங் டயத்துல ட்ரெயின்லயோ சரி, பஸ்லயோ சரி, இல்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கவும் சரி, ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா ட்ரெயின்ல எல்லாம் வந்துட்டு நீங்க டிராவல் பண்ணும்போது சரி, பிளாட்ஃபார்ம்ல நிக்கும் போதும் சரி, உங்க திங்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. எப்பயுமே உங்க திங்ஸ் நீங்க தான் பாத்துக்கணும்.
ஏன்னா முக்கியமா நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு நார்த் இந்தியா சைடு எல்லாம் போகும்போது நம்ம அப்படியே தெரியும். அங்க இருக்க லோக்கல்களுக்கு வந்துட்டு இவன் புதுசா இங்க வந்திருக்கிறான், இவன் வந்துட்டு இந்த இந்த ஊருக்காரன் கிடையாது, இவன் வேற ஏதோ இடத்துல இருந்து வந்திருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாம நான் ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவானுங்க. அநேக பேர் வந்துட்டு பல வருஷமா இந்த வேலையை செய்யறதுனால அவனுங்க யாரை ஈஸியா ஏமாத்தலாம், யாரை ஏமாத்த முடியாது, எப்படி இவன்கிட்ட பேசினா ஏமாத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா முக்கியமா சொல்ல போனா நார்த் சைடுல நிறைய இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் நடக்குது. அதனால நீங்க உங்க திங்ஸை எப்பயுமே உங்க பக்கத்துல கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு கரெக்டா போயிட்டு கரெக்டா வாங்க. கொஞ்சம் நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தா கூட உங்க திங்ஸை வந்துட்டு நீங்க இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முக்கியமா நீங்க வட இந்தியால நீங்க ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது ஆட்டோ, டாக்ஸி இல்ல வேற ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணணும், நிறைய பேர் உங்களை வந்து சூழ்ந்து நிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு நீங்க மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருங்க. யாருக்கிட்டயுமே நின்னு நீங்க பேச்சே கொடுக்காதீங்க. நீங்க அவங்க சொல்றத கேட்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் நின்னுட்டா கூட போதும், அவங்க உங்களை விடவே மாட்டாங்க. உங்க கையை பிடிச்சலாம் இழுப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல உங்களை மிரட்டி கூட்டி போற அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு செய்வாங்க. அதனால எந்த பேச்சையுமே நீங்க காது கொடுத்து கேட்காம நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. யாருக்கிட்டயுமே நின்னு நீங்க பேசாதீங்க. முடிஞ்ச அளவு தமிழ்நாடு தவிர மத்த ஸ்டேட்டுகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலை விஷயமா நீங்க வெளியில போனீங்கன்னா யாராவது உங்க கூட ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்கள கூட்டிட்டு போங்க. அடிக்கடி வந்துட்டு நார்த் இந்தியாவுக்கு டிராவல் பண்றவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களை வந்துட்டு நீங்க கூட கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுங்க. தனியா போய் எங்கேயுமே நீங்க மாட்டிக்காதீங்க, ஏமாத்திராதீங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தையுமே சொன்னா இந்த வீடியோ இன்னும் லென்த்தா போகும். அதனால வந்துட்டு இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த விஷயங்களையும் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இந்த வீடியோ மூலமா ஏற்படட்டும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.